நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க உங்க தங்கச்சி மொபைல இங்கிருந்து பிரிச்சு கூட்டு போற வரைக்கும் நீங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம என் வீட்டுல தங்கிக்கிடலாம். ஆமா, ரொம்ப நன்றிக்கா. அப்புறம் இன்னொன்னு, உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். சரிக்கா. நான் எப்பவும் நல்ல வீலுக்கு மட்டும்தான் உதவி செய்வேன் பார்த்துடுங்க. பிறகு நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் துணை போவேன். இந்த மாதிரி ஊர் சண்டையை சொல்கிறது, பிறகுடி மூட்டி கொடுக்குறது, கோழி மூட்டி கொடுப்பாவில்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு ஒத்து வராது. ஆமாம், உங்களை பார்த்தாலே தெரியுதுக்கா ரொம்ப நல்லவியன்னு. தெரியுதா? ஊருக்குள்ளேயும் பல பேர் இப்படி தான் சொல்லுவாவோ, என்னையே நல்லவியன்னு சொல்லுவாவோ பார்த்துடுங்க. இந்த காலத்துலலாம் நல்லவியில எங்கக்கா பார்க்க முடியுது? உங்களை மாதிரி 1-2 பேர் தான் இருக்காவோ. அப்படி சொல்லுங்க. என்னைய மாதிரி 2-3 பேரும் இருக்கிறதுனால தான் ஊருக்குள்ள மழை பெய்யுது. அது என்னவோ சரிதான்க்கா. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல, அதுதான் வந்து மாப்பிள்ளையோட அம்மாச்சி பார்த்துடுங்க. ஆமாம், நல்லா போய் சொல்லுதாவோ வீட்டில் யாரும் இல்லைன்னு. எனக்கு தெரியும், பொம்பளை ஆட்கள் யாரும் எங்கேயும் போக மாட்டாவோ. அவன் மகா மட்டும்தான் வேலைக்கு போவா பார்த்துடுங்க. எதுக்கு வீட்டில் ஒருத்தர் இல்லைன்னு போய் சொன்னவன்னு தெரியலை. அந்த அம்மா போய் சொல்றத வச்சே தெரியுது குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம்னு. அப்படி வாங்க வலிக்கு ஒருத்தவிய பேசுறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சுக்கிடலாம் எப்படிப்பட்ட ஆட்கள்னு. ஆமாக்கா. இந்த வழியே தான் மாப்பிள்ளையோட அம்மா வேலைக்கு போயிட்டு வர பார்த்துடுங்க. வர நேரம் தான் இங்கே உட்காந்துருந்தோம்னா அந்த அம்மாவை பார்த்து நேரடியாக என்ன எதுன்னு பேசிவிடுவோம். சரிக்கா. என்ன இது காசிகனி இப்படி ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கான்? ஏட்டி பஞ்சவரணா பஞ்சு. சொல்லுங்கக்கா. ஏக்கா தெரிஞ்சவியலா? ஏட்டி தெரிஞ்சவியதான். ஆனால் வந்து இவ சீத்தலட்சுமி இருக்காவளாட்டி, அவிய வீட்டுக்கு விருந்தாளு. சரிக்கா, அவிய வீட்டுக்கு போகாம இங்கே என்ன பண்ணுதாவோ? போவாவ ஒரு பஞ்சாயத்து. ஆமாம், அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாவோ. சரிக்கா, நான் வாரேன். பயம் இவகிட்ட ஏன் போய் அந்த ஆள் அட்ரஸ் கேட்டாரு? போச்சு என்னமே. இவன் நல்லா இருக்க குடும்பத்தையே 2ஆக்கிடுவா. அந்த குடும்பம் ஏற்கனவே 2ஆக தான் இருக்கு. இனி 4ஆ பிரித்து விட்டுருவா. இக்கா இன்னும் எவ்வளவு நேரம் அதில் இருக்கணும்? இப்போ வந்துருவா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவா. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆள் வந்தாச்சு, திரும்பி பாருங்க. ஏட்டி சந்திரி வாட்டி வா. உனக்காக தான் நாங்கள் 2 பேரும் காத்துட்டு இருக்கோம். ஏன்க்கா என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? யார் இவர்? வணக்கம்மா. வணக்கங்க. ஏட்டி இவர் உனக்கு ஒரு முறையில் சம்மந்தி முறை தான் வரும். ஆமாம், சொந்தக்காரர் தான். சம்மந்தியா? ஆமாட்டி சம்மந்தி தான். என்னடா சம்மந்தமே இல்லாமல் சொல்லுதுன்னு நினைக்கியா? அவரே சொல்லுவார். ஐயா யார் நீங்கள்? நான் அள்ளியோட தாய் மாமாம்மா. அள்ளி என் தங்கச்சி மகா. தங்கச்சி மகளா? தாய் மாமாவா? ஆமாட்டி, அந்த பிள்ளை வந்ததுலேருந்து நான் ஒரு அனாதை, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு தானே சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. இந்த பாரு ஒரு சொந்தம் வந்திருக்கு, எப்படி வாங்கிட்டு போய் சொல்லிட்டு மறைச்சிருக்கு பாரு. இக்கா அள்ளிக்கு போய் சொல்லலாம் வராதுக்கா. ஏதோ எங்கள் மேலே இருக்க வெறுப்பில் எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதன்னு சொல்லியிருப்பாளே தவிர எந்த காரணத்தை கொண்டும் போய் சொல்லியிருக்க மாட்டா. சரிக்கா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல? ஏட்டி அதை ஏன் கேட்கா? வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போனேன். உங்கள் அம்மா இருக்காவில்ல, உங்கள் அம்மா வீட்டில் யாரும் இல்லை, எதுவாக இருந்தாலும் என் மகன் வந்ததுக்கப்புறம் பேசிக்கிடுங்க அப்படின்ட்டு விரட்டி விட்டுட்டாவட்டி. விரட்டி விட்டாவளா? எங்கள் அம்மா ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டாளே. நிஜமாதாம்மா, வீட்டில் யாரும் இல்லை அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டாவே. ஆமாட்டி. சரி வாங்க ஐயா, வீட்டுக்கு போகலாம். சரிம்மா. இக்கா ரொம்ப நன்றிக்கா. நீங்கள் செஞ்ச உதவியை நான் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். போங்க. இன்னும் நிறைய உதவி செய்ய வேண்டியிருக்கு, சத்தியமாக மறக்க மாட்டிய. என்னன்னு தெரியலையே, திடீர்னு கிளம்பி வந்திருக்காரு. போங்க நீங்கள் முன்னால் போங்க, நான் பின்னால் வாரேன். என்ன நடக்குன்னு இன்னைக்கு ஒட்டு கேட்ட வேண்டியதான். ஒட்டு கேட்கலான்னு அன்றைக்கி ராத்திரி நமக்கு உறக்கம் வராது. வாங்கய்யா, உள்ளே வாங்க. எம்மா இவர் அள்ளியோட தாய் மாமாவா? வர வழியில் சந்தித்தேன், அதான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். வாங்க. எம்மா முதையே நம்ம வீடு தேடி வந்தாவலாமே, யாருமே இல்லை அப்புறம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டியாமே. வர வழியில் காசிகனியக்கா தான் சொன்னாவே, அதை சரி வாங்கன்னு கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்படியாம்மா? நான் விவரம் கேட்காம அப்புறம் வாங்கன்ட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதானே பார்த்தேன், வீட்டுக்கு வந்த வீடு திரும்ப போவாங்கன்னு சொல்ல மாட்டீங்க, என்னடா ஏதோ என்ன நினச்சிட்டேன். ஏம்மா அள்ளியை பார்க்கணும், கொஞ்சம் அள்ளியை வர சொல்கிறீங்களா? சரிங்க ஐயா. எம்மா போ, அள்ளியை போய் கூட்டிகிட்டு வா. எம்மா அள்ளிலாம் எதுக்குமா? எம்மா அவங்க தாய் மாமா வந்திருக்காங்க, பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, எதுக்குன்னு கேட்குறேன். போய் கூட்டிகிட்டு வா. சரிம்மா. இருங்கய்யா, நான் உங்களுக்கு உட்கார்றதுக்கு சேரும் குடிக்கிறதுக்கு காப்பியும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வேண்டாம்மா, அதெல்லாம் எதுக்கு? ஐயா தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிய, கை நினைக்காம போகக்கூடாது. இருங்க, ஒரு கிளாஸ் காப்பியாட்டம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
ஒரு காலத்தில் வசந்த மாளிகையில் வாழ்ந்த பிள்ளை இப்போ இப்படி வசதி இல்லாத மாளிகையில் வாழ வேண்டியது இருக்குது. எல்லா தப்பும் என் மேலே தான். நான் மட்டும் அவளை சரியாக கவனிச்சிருந்தேன்னா இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்காது. எங்கேயாவது கோடீஸ்வரர் வீட்டில் மருமகளாக போய் வாச்சிருப்பா. எல்லாம் என்னால் தான். ஐயா ஆ, உட்காருங்க ஐயா. வீடு எப்படிம்மா? சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடு தான். சரி சரி, இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கலாம். ஒரு ரூம் தான் இருக்கோ? அந்த காலத்துலேயே கட்டினது போலையே. ஆமாய்யா, எங்கள் அப்பா கட்டின வீடு. பின்னாடி ஒரு ரூம் இருக்குது, அங்கே தான் என் பையனும் அள்ளியும் இருக்காவே. சரி சரி, வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? நான், எங்கள் அம்மா, என் பையன் அள்ளி, அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு. உங்கள் அப்பா? எங்கள் அப்பா தவறி ஒரு 15-20 வருஷம் இருக்கும் ஐயா. சரிம்மா. உன் வீட்டுக்காரு? ஐயா இருங்க, உங்களுக்கு காஃபி தர்றதுக்கு மறந்துட்டு. இந்த இருங்க, எடுத்துகிட்டு வந்துடுறேன். சந்திரு, சந்திரு, என் மடி சந்திரு, என் அம்மா அழுறா. ஒன்றும் இல்லைம்மா. ஏட்டி யாராவது ஒன்றும் இல்லாமல் அழுவாவளாட்டி? எதுக்கிட்டி அழுவுறா? இல்லைம்மா, அந்த ஐயா நம்ம வீட்டில் யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தாவளா? சரி, நம்ம எல்லாரையும் சொன்னேம்மா. சரி, சட்டுன்னு உன் வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டுட்டாருமா. நான் எப்படிம்மா சொல்லுவேன்? கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷத்துலேயே கை குழந்தையும் என்னையும் விட்டுட்டு போன மனுஷனை எப்படிம்மா சொல்லுவேன் விட்டுட்டு போயிட்டாருன்னு? ஏட்டி இதுக்கு அழுவியா? அதுக்கு இல்லைம்மா, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி விட்டாலும் கடைசியில் அப்பா எங்கன்னு தானம்மா எல்லாரும் கேட்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து அம்மாவை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களம்மா. அவரை உன் புருஷனை எங்கன்னு கேட்கும்போது எனக்கு அப்படியே உசுரே போயிட்டுமா. ஏட்டி அவருக்கு தெரியாதுல்ல, அதனால உன் வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டிருக்காரு. வெளியூரில் எங்கேயாவது வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? இதுக்கா போய் அழுதுகிட்டு நிற்கா? போ, போய் காப்பியை கொடு. சரிம்மா, கண்ணை தொடச்சிட்டு போட்டி. தப்பு பண்ணது நம்ம, அனுபவிக்கிறது நம்ம பிள்ளைகள். நான் மட்டும் அந்த நேரத்தில் சரியான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன்னா இந்நேரம் அதுவும் சந்தோஷமாக இருந்திருக்கும். சரியாக விசாரிக்காம ஏனோ தானோன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்போ என் பிள்ளை தான் கஷ்டப்படுது. அவனுக்கு என்ன, விட்டுட்டு போயிட்டான். கட்டையில் போகிறவன் எங்கே இருக்கானோ அவனுக்குலாம் நல்ல சாவே வராது. ஐயா இந்தாங்க காஃபி குடிங்க. சுகர் கம்மியாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கூட கொஞ்சம் போடுறேன். இல்லைம்மா வேண்டாம், நான் சுகர் கம்மியாக தான் சேர்ப்பேன். சரிங்க ஐயா. அள்ளி குளிச்சிட்டு இருக்கா, வாரேன்னு சொன்னா. நான் வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? இல்லை சொல்லலை, மொட்டையா சீக்கிரம் வாமான்னு தான் சொல்லிட்டு வந்தேன். சரி சரி, அதுவும் நல்லது தான். வரட்டும், மெதுவாக வரட்டு. அப்புறம் பையன் என்ன வேலை பார்க்காம மாதம் எவ்வளோ சம்பளம்? உங்கள் வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டேன், நீங்கள் எதுவுமே சொல்லலை. அவள் வீட்டுக்காரி பாரின் வேலையில் இருக்காரு. ஆமாம், வருஷத்தில் ஒரு தடவை தான் வருவார். எம்மா சும்மா இருட்டி, நான் பார்த்துக்கிடுதேன். சரி சரி. என் பேரன் மாதம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குதான். இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான். ஆ சரி சரி. உங்களுக்கு ஒரே பையனோ? ஆமாய்யா. அதான் கொஞ்சம் செல்லமாக வளர்த்துட்டியே போல. லவ் மேரேஜ்னு வீட்டுக்குள்ளே உடனே சேர்த்துக்கிட்டியே. எங்கள் சைடுலாம் அப்படி இல்லை பார்த்துடுங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு வெட்டி போட்டு போயிட்டே இருப்போம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் சொன்னதே விஷயத்த சொன்னேன். ஓ, என் கூட பிறந்தது ஒரே ஒரு தங்கச்சி தான் பார்த்துடுங்க. அந்த தங்கச்சி பொண்ணு தான் அள்ளி. என் தங்கச்சி அள்ளிக்கு ஒரு 13 வயசு இருக்கும்போது தவறிட்டா. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு குடும்ப சூழ்நிலைகளால் அள்ளியை கவனிக்க முடியாமையே போயிடுச்சு. ஒரு அனாதை ஆசிரமத்தில் நான் தான் சேர்த்து விட்டேன். அதுக்கு பரிகாரமாக தான் இப்போ அள்ளியை தேடி வந்திருக்கேன். ஆனால் அள்ளி என்ன மன்னிப்பாளான்னு தெரியல.